ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல். ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை இன்று நடத்தியுள்ளனர். தெற்கு இஸ்ரேலின் பீர்ஷெபா பகுதியை இலக்காக கொண்டு இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதுடன் ஏவுகணையை வான்பரப்பிலேயே வெற்றிகரமாக அழித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் எந்தவித உயிர் சேதங்களும் பதிவாகவில்லை. போர் ஆரம்பமானதிலிருந்து ஹூதி அமைப்பினரினால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். யுத்தம் நீடிக்குமா? ஈரானுடனான போரில் அமெரிக்காவின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு தரைப்படை பிரிவுகளை ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இந்த நடவடிக்கைகள் சில வாரங்களில் நிறைவடையும் எனவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அந்த விடயத்தினை தெரிவித்தார். திணைக்களம் தொடர்ந்து கூறி வந்ததைப் போலவே எமது பணிகள் திட்டமிட்ட நேரத்தை விடவும் முன்னதாகவே முடிக்கக்கூடிய மட்டத்தில் உள்ளது. இது பல மாதங்களுக்கு நீடிக்காது, சில வாரங்களிலேயே முடிந்துவிடும் என நாம் நம்புகின்றோம். தற்போது வரை பணிகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. உண்மையில் இன்னும் சிறிய அளவிலான வேலைகளே எஞ்சியுள்ளன. அவற்றை நாம் தற்போது நிறைவு செய்து வருகின்றோம். 10 அமெரிக்க வீரர்கள் காயம். இதேவேளை சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர். ஊடக அறிக்கைகளின்படி காயமடைந்தவர்களில் 2 நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல அமெரிக்க எரிபொருள் நிரப்பு விமானங்களும் சேதமடைந்துள்ளன. இந்த தளம் அமெரிக்காவின் F-15, F-16 மற்றும் F-35 போன்ற போர் விமானங்களுக்கான மையமாக பயன்படுத்தப்படுவதுடன் கடந்த 1ஆம் தேதி இந்த தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலிலும் ஒருவர் உயிரிழந்தார். ஈரானின் அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல். ஈரானின் புஷேர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போர் ஆரம்பித்ததன் பின்னர் நடத்தப்பட்ட 3வது தாக்குதல் இதுவென ஈரான் அணுசக்தி முகவர் நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதற்கு முன்னர் மார்ச் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் இந்த அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிர் சேதங்களோ அல்லது தொழில்நுட்ப தடைகளோ ஏற்படவில்லை. அணுமின் நிலையம் தற்போது செயற்பாட்டு மட்டத்தில் உள்ளதுடன் அங்கு அதிகளவான கதிரியக்க பொருட்கள் சேமிக்கப்பட்டுள்ளதினால் அதற்கு ஏற்படும் சிறிய சேதமும் முழு பிராந்தியத்தையும் பாதிக்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. நாங்கள் இப்போது பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். எம்மால் ஏதேனும் செய்ய முடிந்தால் அது மிகவும் நல்லது. ஆனால் அவர்கள் அதை திறந்துவிட வேண்டும். ட்ரம்ப் நீரிணையை மன்னிக்கவும், நான் ஹோமுஸ் நீரிணையை கூறினேன், அதனை திறக்க வேண்டும். என்ன ஒரு பாரிய தவறு. போலி செய்தி பரப்புவர்கள் அவர் தற்செயலாக இப்போது என்று கூறிவிட்டார் என சொல்வார்கள். சில விடயங்கள் தற்செயலாக நடப்பவை இல்லை, நடப்பது மிக அபூர்வம். அப்படி நடந்தால் அது எமக்கு பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஈரானுடனான பேச்சுவார்த்தை. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பு பாகிஸ்தானின் ஏற்பாட்டில் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெறும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் தெரிவிக்கின்றார். பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஆகியோருக்கு இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. தற்போதுள்ள நெருக்கடியை தணிக்கும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பாகிஸ்தான் எடுக்கும் முயற்சிகள் குறித்து ஈரான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டார்.